வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரபல திரைப்பட நடிகரும் பாஜக தலைவருமான எஸ்.வி. சேகருக்கு இன்னைக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் ஃபைனும் விதிச்சு ஸ்பெஷல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு எஸ்.வி. சேகருக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாரும் மறந்தே போயிருப்பீங்க. 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளங்கள் Facebookல பெண் பத்திரிகையாளர்களை பற்றி மிகவும் தரைக்குறைவான ஒரு பதிவை போட்டதுல ஏகப்பட்ட பிரச்சனையாயி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் அப்போ வீதிக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ சில பத்திரிகையாளர்களை அந்த நிறுவனங்கள் வந்து வேலையை விட்டு தூக்குன கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி நீங்க ஒரு பாஜக தலைவருக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு வேலையை விட்டு தூக்குனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து களத்துல இறங்கி நீங்க எப்படி இப்படி ஒரு விஷயத்த சொல்லலாம், எப்படி இப்படி ஒரு பதிவை நீங்க போடலாம் அப்படிங்கிற விதத்துல போராட்டம் பண்ணி இவருக்கு எதிரா சென்னை ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணாங்க, பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய இழுத்தடிச்சாரு. முதல்ல என்ன சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு வந்து ஃபார்வர்டு மெசேஜா இது வந்தது, இந்த மெசேஜ் ஃபார்வர்டா வந்ததோ நான் பார்க்கவே இல்லை, நான் படிக்காம அப்படியே நான் வந்து நண்பர்கிட்ட இருந்து வந்ததுனால அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாக்க சொன்னாரு. அப்ப கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து பாத்தீங்களோ படிச்சீங்களோ இல்லையோ, நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணீங்களாலே நீங்க அந்த குற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு பொறுப்பு, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, சமூகத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடிய டைம்ல நீங்க எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு விஷயத்த வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம்? ஒரு அடிப்படை அறிவு கிடையாதா? ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை படிச்சது உண்மையா இல்லையான்றத தெளிவுபடுத்திட்டு ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப நீங்க குற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வேணா பகிரங்கமா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளரா இவருடைய பிரதரோட வைஃப் கிரிஜா வைத்தியநாதன் இருந்தாங்க. இந்த கேஸை இழுத்தடிச்சு 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 கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா 2024ல இவருக்கு 1 மாசம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. மனுஷன் உடனே 15,000 ரூபாய் ஃபைனை வந்து கட்டிட்டாரு. ஆனா கோர்ட்ல வந்து நான் இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நான் மேல்முறையீடு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போதைக்கு அந்த சிறை தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவர் மேல்முறையீடு செய்ய போறாரு. இந்த மேல்முறையீடு எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. ஏற்கனவே 2018ல நடந்ததுக்கு 6 வருஷம் கழிஞ்சு இப்பதான் 2024ல ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி சரி ஓகே ஏதோ சொல்லிட்டாரு, ஒரு பேச்சுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை வந்து வந்திருக்கு. இதை இவர் அப்பீல் பண்ணி இன்னும் எவ்வளவு வருஷம் இதை இழுத்தடிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள், அதுவும் பெண் பத்திரிகையாளர்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி கிடையாது. அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை பாத்துக்கிறது, வீட்டை பாத்துக்கிறதுன்றது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி நேரம் காலம் பார்க்காம உழைச்சு இன்னைக்கு வந்து இந்த துறையில வந்து அவங்க ஷைன் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களோட அந்த உழைப்பை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு தவறான முறையில தான் இவங்க எல்லாம் வந்து முன்னுக்கு வராங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதற்கு இந்த தண்டனை சரியானதுதானா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இது பெருசா ஒரு முன் உதாரணமா இருக்காது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. நாளை பின்னையே நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒரு குற்றத்துக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்கன்னா அந்த தண்டனை வந்து 2 விதத்துல வந்து செயல்படணும். ஒண்ணு, குற்றம் செய்த நபர் தன் குற்றத்தை உணர்ந்து திருந்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையணும். 2வது, மற்றவர்கள் இது போன்ற குற்றங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாவும் அந்த தீர்ப்பு அமையணும். ஆனா இந்த தீர்ப்புல 2மே இல்ல. ஒரு பக்கம் வந்து சரி நம்ம பேசிட்டு போனா என்ன, ஒரு 1 மாசம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க, 15,000 ரூபாய் ஃபைன் தானே, கட்டிட்டு போயிடலாம், அப்புறம் இதை அப்பீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு எஸ்.வி. சேகரும் இதே போன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன பெருசா கோர்ட்ல கேஸ் போடுவாங்க, அவ்வளவுதானே, பாத்துக்கலாம், இழுத்து அடிச்சு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் அவங்களே மறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ஒரு பக்கம் இருந்தா பல சங்கிகள் நீங்க வந்து விரல் விட்டு எண்ணெல்லாம் முடியாது. ஏன்னா மூல முடுக்குக்கு ஒரு சங்கி இந்த மாதிரிதான் தினம் தினம் பேசிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் கொச்சையா பேசுறது, பட்டியலின மக்களை கொச்சையா பேசுறது, பழங்குடியின மக்களை கொச்சையா பேசுறது, இதெல்லாம் போதாதுன்னு எனக்கோ இறந்து போன நேருவையும் இந்திரா காந்தியும் இழுத்து அவங்களையும் வந்து கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நின்றுட்டு போன இடத்த வந்து தண்ணி ஊத்தி கழுவுறாங்க. காந்தியோட நினைவு நாள் அன்னைக்கு அவருடைய உருவ பொம்மையை உருவாக்கி சுடுறது, இப்படி எத்தனையோ பைத்தியக்காரத்தனங்களை வந்து தினம் தினம் சங்கிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தினம் தினம் தரம் சன்சாத
அப்படிங்கிற பேர்ல மேடை மேடையா ஏறி இந்து மத குருமார்கள் அப்படிங்கிற போர்வையில இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மற்ற சிறுபான்மையருக்கு எதிராகவும் தினம் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது போன்றவர்களை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சோசியல் மீடியா அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியை உருவாக்கி தினம் பொய்யான செய்திகள், தினம் மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செய்திகள், தினம் அப்போசிஷன் லீடர்ஸ் அசிங்கப்படுத்தக்கூடிய செய்திகளை வந்து இன்னைக்கு பதிவு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது போற போக்க பாத்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டத்துக்காகவே ஒரு தனி ஜெயில வந்து உருவாக்கணும் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவிலயும் RSSலயும் இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி நமக்கு கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி, நேரடியா நம்ம ஜட்ஜிக்கிட்டே கேட்போம். கனம் கோட்டார் அவர்களே பெண் பத்திரிகையாளர்களை இழிவா பேசின SV சேகருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் ஃபைனும் விதிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹைகோர்ட் ஆவது டேஷ் ஆவது பிரஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பேசின ஒரு மூத்த பாஜக தலைவர் H. ராஜா அவரை என்ன சார் பண்ண போறீங்க? நன்றி, வணக்கம்.